தம்பி, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. அந்த பொம்பளை வேற உனக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மனசு என்னமோ சங்கடமா இருக்கு. எனக்கும் உன் வயசுல ரெண்டு பசங்க இருக்காங்க. உன்னை பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு. பாலும் பிஸ்கட்டும் தரேன், சாப்பிடுறியா? ஏன் தம்பி பேசாம முகத்தை திருப்பிக்கிற? பேசு தம்பி. இங்க பாரு, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. கோபம் கூட வர மாட்டேங்குது. அதான் ஒண்ணும் சொல்லாம உட்கார்ந்திருக்கேன். நீ ஒண்ணும் எனக்கு பாவம் பார்க்க வேண்டாம். உன் வேலை ஏதோ அத பாரு. என்ன தம்பி இப்படி பேசுற? உங்க அம்மாவை தேட ஆரம்பிச்சிட்டா? சரி, நான் உன்னை அந்த பொம்பளைக்கு தெரியாம வீட்டுல கொண்டு விட்டுறேன். என் கூட வரியா? யோ, எங்க அம்மா தேடுறத விட என் அண்ணன் என்னை தேடி அழுதுகிட்டு இருப்பான். அவனை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. நீ என்னை வீட்டுல கொண்டு விடுன்னு முதல்ல சொன்னல, கேட்டியா? என்ன மன்னிச்சிரு தம்பி. பணத்து ஆசையில தான் உன்னை கடத்திட்டேன். இங்க பாரு, உன் உயரத்துக்கு கூட நான் இல்ல. என்ன வேலைக்கு போக முடியும்? ஏதாவது வேலைக்கு போனாலும் என்ன பார்த்த உடனே திருடன்னு ஒதுக்கி தள்ளிடுறாங்க. நான் என்ன வேலை செய்யட்டும்? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை கடத்திருக்க கூடாதுதான். ஆனா என்ன செய்யறது? வயிற்று பொழப்புக்காக ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கு. சரி சரி, முதல்ல என்னை வீட்டுல கொண்டு விடு. எங்க அப்பாட்ட சொல்லி உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். அது மட்டும் இல்ல, உனக்கு காசு தர சொல்றேன். உங்க அப்பா என்ன தூக்கி ஜெயில போட்டுட்டா என்ன செய்யறது? அதெல்லாம் எங்க அப்பா நான் என்ன சொல்றேனோ அதை கேட்கும். முதல்ல என்னைய கூட்டிட்டு வீட்டுக்கு போ. ஒரு தம்பி, வெளியே போய் பார்த்துட்டு வரேன். அந்த பொம்பளை சரியான ஆளு. முதல்ல வீட்டை பார்க்க போயிட்டாளா இல்ல இங்க எங்கேயாவது ஒளிஞ்சிருக்காளான்னு பார்த்துட்டு வரேன். அப்புறமா உன்னை கூட்டி கொண்டு வீட்டுல விடுறேன். எப்படியும் நான் தான் உன்னை வீட்டுல கொண்டு விட்டேன்னு தெரிஞ்சா என்ன அந்த பொம்பளை கொலை கூட பண்ணிருவா. அவ அப்படிப்பட்ட ஆளு. அதான் பயமா இருக்கு. நீ ஒண்ணும் பயப்பட வேண்டாம். நானே உச்சா இருக்க போறேன்னு சொன்னேன்னு என்ன அவுத்து விட்டேன்னு சொல்லு. அப்படியே உன்னை கீழே தள்ளிட்டு ஓடி போயிட்டேன்னு சொல்லிரு. சரியா? இத்தனோண்டு இருந்துகிட்டு என்னம்மா யோசிக்கிற? உன் அளவுக்கு எனக்கு யோசிக்க தெரியல. ஆனா நீ ரொம்ப நல்ல பையன்தான். உன்கிட்ட ஒரு நாள் பேசினதுல உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி சரி, முதல்ல உனக்கு வேலை வாங்கி தரேன். அப்புறமாதி இந்த மாதிரி சின்ன பிள்ளைல கடத்தாத. சரியா? பின்ன உன் பிள்ளைய யாராவது கடத்திட்டு போயிட போறாங்க. சரி தம்பி. அதெல்லாம் சரிதான். முதல்ல போய் வெளிய யாரும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு சீக்கிரமா வா. வீட்டை பக்கம் போவோம். சரி தம்பி. சரியான மரமண்டையா தான் இருப்பான் போல. அந்த பொம்பளை சொல்லிச்சுன்னா இவனுக்கு அறிவு எங்க போச்சு? எப்படியோ இந்நேரம் இவனை சமாதானம் பண்ணியாச்சு. இந்த அம்மா வேற அழுது வீடெல்லாம் எல்லாம் சேர்ந்து அழுத்திட்டு இருப்பாங்க. எப்படியாவது முதல்ல வீட்டுக்கு போகணும். இந்த அண்ணன் வேற மூக்க மூக்க சிந்திட்டு இருப்பான். அஸ்வின் பாவம், எங்கம்மா இருப்பான்? எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்குமா. அழாதடா, அவன் எங்க இருந்தாலும் வந்துருவான். கண்டிப்பா வந்துருவான்டா. இப்ப என்ன ஆச்சுன்னு எல்லாரும் மூக்க மூக்க சிந்திக்கிட்டு இருக்கியே? அவன் தான் எங்க இருந்தாலும் கண்டிப்பா வந்துருவான்னு சொல்றல்ல. தேடி போயிருக்காவல்ல, பொறுமையே இருங்க. எதுக்கு இப்ப அழுறியே? அவன் எங்கேயும் போக மாட்டான். அவ தாத்தா மாதிரி கண்டிப்பா வந்து நிப்பான். நீங்க சும்மா அழுதுட்டு கிடக்காதீங்க. என்ன ஆச்சு சொல்ற? கண்டிப்பா வந்துருவானா? எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? அவன் சின்ன பையன், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. கண்டிப்பா வந்துருவானா ஆச்சு? இங்க பாரு, உனக்கு தான் ஒரு விவரமும் தெரியாது. அவன் ஊரை வித்துட்டு நான் இல்லைன்றுவான். அவனை நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அவன் செய்யற சேட்டையிலிருந்து எல்லாம் தாத்தன மாதிரி தான் இருக்கு. பாரு வந்து நிக்கிறானா இல்லையான்னு. அவன் தைரியசாலி. இப்படி உட்காந்து அழுறத முதல்ல நிப்பாட்டுங்க. என்னம்மா சொல்றீங்க? அவன் சின்ன பையன். எனக்கே மனசு கடந்து பதைக்குது. என்னமோ மாதிரி இருக்கு. நீங்க இப்படி சொல்றத பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. நான் சொல்றத உங்களுக்கு நம்ப முடியாதுதான். ஆனா அவன் கண்டிப்பா வந்து நிப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சம்மந்தியம்மா, அவன் மட்டும் வந்துட்டானா போதும்.
கோயில்ல போய் 108 தேங்காய் உடைக்கிறேன். என் பேரை எப்படியோ வீட்டுக்கு வந்தா போதும். என் மக அழுறத பார்த்தா என் மனசு தாங்க மாட்டுக்கு. இவ போனவளையே ஆள காணும். படுபாவி பயல, என் பேரனை கடத்தினதும் இல்லாம என் வீடு தேடியா வந்திருக்க. இங்க வா, உன்னை வாரியல கொண்டு சாத்துறனா இல்லையான்னு பாரு. இப்பவே அவனை கொண்டு போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறேன். ஐயோ மாமா, சும்மா இருக்க மாட்டேன். நானே அவனை சமாதானம் பண்ணி வேலை வாங்கி தரேன். பிள்ளைல எல்லாம் கடத்த கூடாதுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா நீ இப்படி ஏசினா அவன் திரும்பவும் அந்த வேலையை தானே பாப்பான். பாவம், அப்படிலாம் பண்ண கூடாது. அதுக்கு அவனை கூட்டி வச்சு மாலை போட்டு வர வைக்கணுங்கயா. ஐயோ ஆச்சி, நான் சொன்னதுக்காக அவன் என்னை வீட்டுக்கு கூட்டியாந்து விட்டுட்டான்ல. அவனை நாம பழி வாங்க கூடாது. அவன் என்ன செய்வான்? அவனுக்கு ஒருத்தங்க வேலை கொடுத்துருக்காங்க. அப்ப அவன் அந்த வேலையை செய்வான். வேலை கொடுத்த ஆளை விட்டுட்டு அவனை போய் அடிச்சா நல்லா இருக்கும். நீ ஏன் சொல்லு? யாருடா ஒன்னு கடத்த சொன்னது? அனிதாவோட அம்மா தானே? ஆமாமா. முருகா, இங்க வா. துப்பு கெட்ட பயல, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் பேரனை கடத்தி கொண்டு கெட்டி வச்சிருப்பேன். உன்னை விளக்கமாத்த கொண்டு அடிக்கிறனா இல்லையான்னு பாரு. ஐயோ பெரியம்மா, என்ன மன்னிச்சிரு. நான் என்ன பண்ணட்டும்? இவனை மாதிரி 2 பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன். வயிற்று பொழப்புக்காக இத பண்ணிட்டேன். மன்னிச்சிரு பெரியாத்தா. ஆச்சி, முருகன் ரொம்ப நல்லவன். மன்னிப்பு கேக்குறானா? மன்னிச்சிரு. அவனுக்கு போய் சோறு கொடு போ. ஆமால, உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணவனே நடு வீட்டுல உட்கார வச்சு சோத்த பட சொல்லியாக்கோ. இவன் மறுபடியும் இந்த காரியத்தை பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஐயோ ஆச்சி, எப்ப அவன் மன்னிப்பு கேட்டானோ இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டான். நீ மன்னிச்சு போய் சோறு கொடு. அத்தா, கண்டிப்பா இனிமே இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. போ ஆச்சி, போய் அவனுக்கு சோறு கொடு. அப்பா வந்ததும் ஒரு வேலை வாங்கி கொடுப்போம். அவன் வேலையை பாப்பான். அம்மா, நீ என்ன மன்னிச்சிரு தாயி. இந்த பிள்ளையாலதான் எனக்கு புத்தி வந்துச்சு. மகாராசி, உன் மக்களோட நீ நல்லா இருக்கணும். இனி இப்படி ஒரு காரியத்தை எப்பவும் பண்ண மாட்டேன். அத்தை, அவர்தான் மனசு திருந்திட்டார்ல, அவருக்கு சாப்பாடு கொடுங்க. அத்தானுக்கு போனை போட்டு வர சொல்றேன். அத்தான் வந்ததும் இவருக்கு ஒரு வேலையை கொடுப்போம். நீ நல்லா இருக்கணும் தாயி. முருகா, இந்த நிகரானா இவன் தான் என் அண்ணன் அருண். கேளு, அந்த அங்கிளை பார்த்து முருகானு பேர் சொல்லிலாம் கூப்பிட கூடாது. அங்கிள்னு சொல்லு. சரினே. பரவாயில்லையா? அவன் சின்ன பிள்ளையா இருந்தாலும் எவ்வளவு அறிவா பேசுறான். நான் தான் புத்தி கெட்டு போய் நடந்துகிட்டேன். என்ன செய்யறது? பணத்தாசையால அப்படி பண்ணிட்டேன். அந்த பொம்பளை 10,000 ரூபா தாரஞ்சி. அவ மட்டும் இன்னைக்கு கையில கிடைக்கட்டும். அவ இடுப்பெலும்ப எப்படி முறிக்கிறேன்னு பாரு. வா, சோத்த போடுறேன். இனி அது இப்படி ஒரு காரியத்தை பண்ணாத. முருகா, எங்க ஆச்சி கோவப்படும். ஆனா நல்ல ஆச்சி. உன்னை நல்லா பாத்துக்கிடும். போய் சாப்பிடு, சரியா? சரி தம்பி. நீ என்ன என்னைய பார்த்து சிரிச்சிட்டே இருக்க? நீ அழுதியா? எதுக்கு அழுத? ஏல ஐயா, உன்னை காணுனதும் எனக்கு உசுரே போயிட்டு. அதான் அழுக என் கையுமா இருந்தேன். உங்க ஆச்சி கூட சொன்னாங்க, அவன் ஊரை வித்துட்டு நான் இல்லம்மா வந்துருவான்னு.
ஆனா எனக்கு மனசு கேட்கவே இல்லை. அவங்க சொன்னது சரிதான். நீ எப்படியோ வந்துட்ட. அது வரைக்கும் என்ன பேசனே இப்ப எனக்கு தெரியல. நீ எதுக்கு பயப்படுற? அதான் நான் வந்துட்டல. என்னமா தைரியமா இரு, சரியா? அண்ணே, அவருக்கு போனை போட்டு சொல்லுனே. அனிதா பாவம் எங்க போய் தேடிக்கிட்டு இருக்காளோ தெரியல. அவ அம்மாக்காரி என்ன இவ கையிலையா மாட்டுவா? ஆமாமா, நானும் மறந்தே போயிட்டேன். போய் மாப்பிள்ளைக்கு போனை போடுறேன். நீ அழுதியா? இது என்னல கேள்வி? உன்னை காணலனா நான் அழ மாட்டேனா? என் உசுரே நின்ன மாதிரி ஆயிட்டு. எங்க போனியோ என்ன ஆனியோன்னு பரிதவிச்சு போயிட்டேன். ஐயோ அம்மா, எதுக்கு இப்படி அழுற? அனிதா அம்மா எங்க? நானே அதான் எங்க இருந்தாலும் வந்துருவோம்ல. அண்ணே, நீயும் அழுது அழுது மூக்க சின்னனியா? ஆமால தம்பி, எனக்கும் உன்னை பார்க்காம இருக்கவே முடியல தெரியுமா? ஒரு அழுகையா வந்துட்டு நீ எங்கேயோ போயிட்டியோன்னு நினைச்சு கஷ்டமா ஆயிட்டு புள்ள பிடிக்கிற வந்துட்டு போயிட்டானே. எப்படி வருவேன்னு நினைச்சேன். ஐயோ அண்ணே, அழுத. அதெல்லாம் நான் எப்படியும் வந்துருவேன். அஸ்வினே, என் செல்லம் எங்கடா இருந்த? என் செல்லம் எங்கடா இருந்த? அந்த சண்டாளி உன்னை கடத்த சொல்லிட்டு எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. வீடெல்லாம் பூட்டி கிடக்கு. நான் வேற கிறுக்கு பிடிச்ச மாதிரி ரோட்ல அங்கிட்ட இங்கிட்ட தேடிட்டு உட்கார்ந்துருந்தேன். எப்படிடா வந்த? ஐயோ அம்மா, அழாத. அதான் நான் வந்துட்டல. நான் முருகனை கூட்டிட்டு வந்துட்டேன். ஆச்சி கழுவி அங்க வந்துச்சு தெரியுமா? வந்துட்டு அவனுக்கு சோறு கொடுக்காத, பச்சை தண்ணி கூட கொடுக்காத. அவன் வாய் ரொம்ப பேசினாலும் அப்படியே பட்டினியா கிடக்கட்டும். 2 நாள் எதுவும் கொடுக்காதன்னு சொல்லிட்டு போயிட்டு தெரியுமா? முருகன் மனசு கேட்காம பால் குடிக்கிறியா, பிஸ்கட் திங்கிறியா அப்படின்னு கேட்டான். நான் தான் சொன்னேன், அப்பாட்ட சொல்லி உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன், நீ வீட்டுக்கு வா அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டேன். அஸ்வினே, என் செல்லம் எப்படிடா வந்த? ஐயோ அப்பா, நான் முருகனை கூட்டிட்டு வந்துட்டேன். நீ முருகனை அடிக்காத, சரியா? முருகனுக்கு உங்க ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடு. பாவம் அவன் நல்லவன் தெரியுமா? ஆனா என்ன செய்றது, அவன் பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்கணும்ல, அதுக்காக என்னைய கடத்திட்டான். என்னடா சொல்ற? உன்னைய கடத்தினவனை இங்க அவனுக்கு நடுவீட்டுல வச்சு சோறு கொடுக்கணுங்கிறியா? அவனை தூக்கி போட்டு மிதிக்கிற மிதியில அடங்குவான். ஐயோ அம்மா, அப்படி தூக்கி போட்டு மிதிக்கணும்னா உங்க அம்மாவை தான் மிதிக்கணும். அவன் பாவம் தெரியுமா? அவன் என்ன பண்ணுவான்? ஆமா அனிதா, அவன் சொல்றது சரிதான். அவனாவது வயிற்று பொழப்புக்காக கடத்தினான். ஆனா உங்க அம்மா எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிருக்கு அதை நினைச்சாதான் எனக்கு மனசு சங்கடமா இருக்கு. உங்க அம்மா இவனும் பேரன் தானே, இவனையே ஆளை வச்சு கடத்த சொல்லியிருக்கே. அதை தான் நம்ம சும்மா விடக்கூடாது. ஆமாண்டி, ஐஸ்வர்யா சொல்றது சரிதான். அந்த பொம்பளை எப்படிப்பட்ட வேலையை பார்த்திருக்கு. இவன் வெறும் துருப்பு சீட்டு தான். அவளை தான் நாம சும்மா விடக்கூடாது. இவனுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்துருவோம். இவன் திருந்திருவான். ஆனா உங்க ஆத்தா திருந்தவே மாட்டா. உங்க அப்பா எங்க போய் இன்னும் கோயிலா தேடிக்கிட்டு அலைதாரோ தெரியல. அவர் வரட்டும், அவருக்கு போனை போட்டு வர சொல்லு. என்னைக்கா இருந்தாலும் இந்த பொம்பளை இந்த ஊர்ல கால் எடுத்து தானே வைக்கணும். அவ கால் எடுத்து வைக்கட்டும். அவ காலை அப்படியே தரிக்கிறனா இல்லையான்னு பாரு. ஆமா மாப்பிள, என் பேரனை கடத்தினவளை சும்மா விடக்கூடாது. நீங்க சும்மா விட்டாலும் நான் விட மாட்டேன். அவ தாலே அறுக்குறனா இல்லையான்னு பாரு. அவளுக்கு ஏன் கையால தான் சாவு. எப்ப என் புள்ள மேல கைய வச்சாலோ இனி அவ உசுரோடையே இருக்கக்கூடாது. அவ வரட்டும், அப்புறம் இருக்கு. எத்தனை நாள் ஓடி ஒளிவா? என்னைக்கா இருந்தாலும் என் கையில சிக்காமலா போவா? அன்னைக்கு இருக்கு அவளுக்கு. அவளை நான் சும்மா விடவே மாட்டேன். சரிம்மா, நீ சும்மா விட வேண்டாம். அவ வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல எனக்கு பசிக்குது. உன் கையால சாப்பாடு தெரியா? என் செல்லம், நீ வந்துட்ட. இனிமே எனக்கு என்ன இருக்கு? உனக்கு சாப்பாடு தராம இப்பவே போய் அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வரேன். என் செல்லம் இல்லாம இந்த வீடே வீடா இல்ல. நீ வந்த பிறகுதாண்டா மனசு நிம்மதியா இருக்கு. அப்ப எல்லாரும் என்னைய தேடுனீங்களா? அது சரி, ஒரு பூனை குட்டியை ஒளிச்சு வச்சிருந்தேனே, அதுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா கொடுக்கலையா? டேய் அஸ்வினி, நீ பூனை குட்டியை ஒளிச்சு வச்சத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது பாவம், நீ தான் கொண்டாந்து ஒளிச்சு வச்சிருக்கன்னு சொல்லி அதுக்கு தெரியாம துணி கூடைக்கு பின்னாடி வச்சு பால் எடுத்து குடுத்துட்டேன். அடப்பாவி, அண்ணனும் தம்பியும் என்ன வேலையெல்லாம் பாத்திருக்கியே? இல்லம்மா, நான் அன்னைக்கே கேட்டேன். அவன் என்னன்னு சொன்னான். ஆனா அவனை காணும்னதும் நான் வந்து அழுதுட்டு இருந்தேனா, அப்போ பார்த்தா ஒரு பூனைக்குட்டி அதுவும் மியாவ் மியாவ்னு அழுதுச்சு. அப்போதான் தெரிஞ்சிச்சு அஸ்வினை தூக்கிட்டு வந்து வச்சிருக்கான்னு.
வாலு வாலு, என்ன வேலையெல்லாம் பாக்குற? நீ இல்லனா இந்த வீட்ல யாருக்குமே நிம்மதி இல்ல. இரு, போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அம்மா, அண்ணனுக்கும் எனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வா, சரியா? சரிடா செல்லம். மெதுவா நடங்கப்பா. இப்ப வலி ரொம்ப இருக்காப்பா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அனிதாம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ ஏன் இப்படி பயப்படுற? சின்ன காயம்தான். நீங்க என்னதான் சொல்லுங்கப்பா, கவனமா இருந்திருக்க வேண்டாமா? என்னம்மா செய்யறது, வயசாகுதுல்ல, அதான் தடுமாறி இருக்கு. இனிமே பேரனை கூட்டிட்டு தான் வெளியே போகணும் போல. ஆமா, நல்லா சொல்லுங்க. என்னம்மா நீ இந்த ஆளு செத்துட்டாருன்னு சொன்ன, நான் பெசாட்டி நல்ல காஸ்ட்லி மாலையா வாங்கிட்டு வந்துட்டேன். இவரு கல்லு மாறி போயிட்டு இருக்காரு. என்ன கல்லு மாதிரி நிக்கிறீரு? உமருக்கு ஒண்ணுமே ஆகலையா? அட பாவமே, நீரு விழுந்த விழுல மண்டை உடஞ்சி அப்படியே வாய பிளந்துட்டு அந்த இடத்துல போயிருப்பேர்ல நினைச்சேன். இங்க பாரு, உன்னை அப்படியே மோர்ச்சுவரிக்கு நான் அனுப்பிடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் அப்பாவை பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? அவர் சாகணுமா? அவர் ஏண்டி சாகணும்? நீங்களே இன்னும் உசுரோட இருக்கும்போது உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் இந்த உலகத்துல வாழும்போது ஏன் அப்பா எதுக்கு சாகணும்? இன்னொரு தடவை என் அப்பாவை பத்தி ஏதாவது சொன்ன உன்னை தொலைச்சு போடுவேன், தொலைச்சி. அடைச்சி கையை எடு. பேசுறதுக்கு துப்பு கிடையாது. நீ என்ன அடிக்கிறியா? இங்க பாரு, அந்த ஆளுக்கு கொண்டாந்த மாலைய உனக்கு போட வேண்டியதாயிரும். ஞாபகத்துல வச்சுக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னடி நினைச்சுக்கிட்டால இத? அந்த ஆள கீழே தள்ளுனதே நான் தான். அந்த ஆளு மண்டைய உடைச்சதும் நான் தான். அந்த ஆளு மண்டைய உடைச்ச எனக்கு ஓ மண்டைய உடைக்க எம்பட்டு நேரம் ஆகும்? என்னப்பா சொல்றாங்க? நீங்க தடுமாறி கீழே விழுந்தன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? அப்பா, உண்மையை சொல்லுங்கப்பா. என்னப்பா சொல்றாங்க? கூல் அனிதா, கூல். நான் சொல்றேன், நீ ஏன் அவர்கிட்ட கேக்குற? அவரு எங்களை காப்பாத்துறதுக்காக உன்கிட்ட போய் சொல்லியிருப்பாரு. இங்க பாரு, தேவையில்லாம இங்க வந்து வம்பளக்காதீங்க. மரியாதையா உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஆயிட்டுல. பின்ன என்ன, எதுக்காக மாறி மாறி அவரை தொந்தரவு பண்றீங்க? அதான் கொஞ்சம் நிதானமா இருங்க. ரொம்ப கோவப்பட்டு டென்ஷன் ஆகாதீங்க. எல்லாருக்கும் உங்களை பிடிக்குது. ஏன் ரெண்டாம் தரம் தான் கட்டிக்கணுமா என்ன? மூணாம் தரமா வேணும்னா நான் உங்களை கட்டிக்கவா? எனக்கும் உங்க மேல அப்ப இருந்து ஒரு கண்ணு தான். என்னடா மனுஷன் இப்படி இருக்காரே, பார்க்க பார்க்க சலிக்கவே மாட்டுக்கேன்னு நினச்சிருக்கேன். ஆனால் என்ன செய்யறது, அக்கா புருஷனாச்சே. நம்ம வீணா ஆசைப்படக்கூடாது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஈவா கல்யாணத்தை நிறுத்திட்டு நாம இவர் கையால் தாலி வாங்கியிருக்கலான்னு அடிக்கடி ஏங்கியிருக்கேன். ஆனால் இப்போ உங்களை பார்க்க பார்க்க ரொம்ப பிடிக்குது. இவ ரெண்டு பேரையும் துரத்தி விட்டுட்டு நீர் வேணா மறுபடியும் என்ன கட்டிக்கிறோம் தான். அடைச்சி வாய மூடு. உனக்கு என்ன பிடிக்கலாம், ஆனா உன்ன மாதிரி சல்லி புத்தி உள்ளவளை யாருக்கும் பிடிக்காது. சனியனே, இத்தனோடு இருந்துட்டு என்ன பேச்சு பேசுற? அசிங்கமா இல்ல? அதுவும் பெத்த ஆத்தா முன்னாடியும் அப்பா முன்னாடியும் இப்படி பேசுறியே, எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி உனக்கு. இதுல என்ன கீழ்த்தரமான புத்திய கண்டீங்க? எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. நானும் மனசுக்குள்ள மானசீகமா உங்களை காதலிச்சுக்கிட்டு இருந்தேன். எத்தனை நாள் தான் மறைக்கிறது? இன்னைக்கு ஆசைய போட்டு உடைச்சிடலான்னு சொல்லிட்டேன். என்ன பிடிக்கிறதும் பிடிக்காதும் உங்க விருப்பம். வேணும்னா உங்களை கடத்தி கொண்டு வச்சு நல்லா உங்களை இன்னும் விரும்ப 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 காதலிக்கிறேன். போதுமா? சிலுவண்டே, ஆரஞ்சு பல்லகளெல்லாம் கழட்டி போடுவேன். யாருகிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசு. பேச்ச மாத்தாதடி. எதுக்குடி அப்பாவை அடிச்சீங்க? எதுக்கு அடிச்சீங்க? ஐயோ கூல் அனிதா, முதல்ல ஏன் மேட்ரை சொல்ல விடு. இன்னைக்கு தான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அதான் சொல்லிட்டேன். அவரை ஏன் அடிச்சேன்னு கேட்குறியா? பின்ன
எப்ப பார்த்தாலும் உன்னையே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனா எத்தனை காலம்தான் நானும் போனா போகுதுன்னு விட முடியும்? சும்மா ஏறினாரு கோயில்ல பின்னாடி இருந்து பார்த்தனா கடுப்பும் ஆத்திரமும் பத்திக்கிட்டு வந்துச்சு. ஒரு அடி காலில் தான் அடிச்சேன். ஆனா எங்க அம்மா ஜெகஜால கில்லாடி எல்லா ஆத்திரத்தையும் வச்சுக்கிட்டு மண்டையில ஓங்கி நச்சுன்னு ஒரு அடி வச்சிட்டா. நாங்களும் நினைச்சோம் கீழே உருண்டு விழுந்தார அத்தோட சாப்டர் க்ளோஸ் போலன்னு. மாலையை வாங்கிட்டு வந்தனா இங்க வந்து பார்த்தா இந்த ஆளு கல்லு மாதிரி நிக்கிறாரு. இந்த ஆளு உன்கிட்ட போய் சொல்லியிருப்பாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? சனியனே நீ இத்தினோண்டு இருந்துட்டு இந்த அழிச்சாட்டியம்லாம் பண்றியா? பொருடி, இப்பவே கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ள தூக்கி வைக்கிறனா இல்லையான்னு பாரு. என் அப்பாவை அடிச்சிய நீங்க 2 பேரும் இனி உசுரோடையே இருக்க மாட்டீங்க. இங்க பாரு, இத்தனை நாளும் அவர்கிட்ட தான் வம்பு பண்ணிக்கிட்டு இருந்தோம், பண்ணணும்னு நினைச்சோம். இனி சிக்க போகுது நீதான். என்ன பாக்குற? இப்ப உன் புருஷன் மேல இன்னும் தீவிரமா இன்னும் சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு காதல் வர ஆரம்பிச்சிருச்சு. இனி ஒன்ன விட மாட்டேன். அவரை எப்படி அடையிறதுன்னு நான் பார்த்துக்கிறேன். இனி இந்த கிழவனை அடிச்சு என்ன ஆக போகுது? இனி அடிக்க போறது ஒன்ன. நீ எப்படி அழுறங்கிறத பாரு. இவ்வளவு சாக்கடை பத்தியா நீ இருப்பனு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. சின்ன பொண்ணுன்னு உன்னை விட்டு வச்சேன் பாரு. அதான் ஏன் கண்ணை குத்துறதுக்கே நீ வளர்ந்து நிக்கிற. இனி ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு வைக்க மாட்டேன். எப்ப ஏன் புருஷனை நீ வளைச்சு போடலான்னு பாத்தியோ அப்பவே எதிரி எனக்கு நீ தாண்டி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அசிங்கமா தெரியல உனக்கு? நீ எல்லாம் என்ன ஜென்மம்? ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ, இல்ல உனக்கு முடிவு ஏன் கையில தான். என்னடி என்ன பூச்சாண்டி காட்டுறியா? அவரை முதல்ல பார்த்தது நான் தான். அன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வந்தாரே, உனக்கு அது ஞாபகத்துல இருக்கா? நீ என்கிட்ட கேட்டியே மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு. அப்ப நான் என்ன சொன்னேன்? இந்த மாப்பிள்ளைய நீ கல்யாணம் கட்ட வேண்டாம், இவர் உனக்கு சரிப்பட மாட்டாருன்னு சொன்னா இல்லையா? ஏண்டி கல்லு மாதிரி நிக்கிற? வாய திறந்து பதில சொல்லு. சொன்னா இல்லையா? அதுக்கு இதுக்கு என்னடி சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? இருக்குடி சம்பந்தம் இருக்கு. அன்னைக்கு அவரை பார்த்த உடனே பிடிச்சு போச்சு எனக்கு. மனசுக்குள்ள இவரை கட்டிக்கணும்னு நான் ஆசைப்பட்டுதான் நீ அவரை கட்டிக்காதன்னு தலைபாடா அடிச்சுக்கிட்டேன். ஆனா நான் சொன்னதை நீ கேட்டியா? இல்ல உன் அப்பன் கேட்டானா? அவர்கிட்டையும் நான் சொன்னேன் இந்த மாப்பிள்ளை வேண்டான்னு. ஆனா நீங்க யாரும் கேட்கல. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எத்தனையோ முயற்சி பண்ணேன், ஆனா எதுவும் நடக்கல. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. அன்னைக்கு முதல்ல அவரை பார்த்தது நானு, அவரை கல்யாணம் கட்டிக்கணும்னு விருப்பப்பட்டது நானு. எல்லாத்தையும் மறைச்சு வச்சு இந்த வீடே வேண்டான்னு ஹாஸ்டல்ல போய் உட்கார்ந்தனே. எதுக்காக? படிக்கணுங்கிறதுக்காகவா? என் மனசுல உள்ள காயத்தை எப்படி ஆத்தன்னு தெரியாம. ஆனா அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் நீ எனக்காக என்னடி பண்ணின? என் மனசுல என்ன இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பியா? ஏண்டி அந்த மாப்பிள்ளைய கட்டிக்க வேண்டான்னு கேட்டியா? அறிவு கட்டவளே, நீ 2ஆம் தரமா கட்டிக்க வேண்டான்னு சொல்றேன்னு நான் நினைச்சேன். எனக்கு என்னடி தெரியும் உன் மனசுல இருக்கத? நீ தானடி சொல்லிருக்கணும். சரி, எனக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிட்டுல, அப்புறமா உன் ஆசைய எண்ணத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவர் அக்கா புருஷன்னு நினைச்சு நீ ஒதுங்கி இருக்கணுமா இல்லையா? இன்னும் உன் மனசுக்குள்ள இந்த மாதிரி கெட்ட புத்தியில இருந்திருக்கனே நான் எப்படி நினைச்சுக்குவேன்? இங்க பாரு அனிதா, இத கெட்ட புத்தின்னு சொல்லாத. நான் விரும்பினவரை தான் நீ கட்டியிருக்க. நீ விரும்பினவரை நான் கட்டணும்னு நினைக்கல. அத புரிஞ்சுக்கோ. நான் உன் வாழ்க்கையில குறுக்கிட கூடாதுன்னு தான் சரி இந்த கல்யாணத்தையாவது கட்டிக்கும்னு அன்னைக்கு நினைச்சேன். ஆனா அதுவும் நடக்கல. எல்லாம் நல்லதுக்கு தான். என்னைக்கு நீ என் கூட பிறந்தவ இல்லைன்னு தெரிஞ்சிச்சோ
அன்னைக்கே மறுபடியும் இவர் எனக்குத்தானு என் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி ஓட ஆரம்பிச்சிட்டு. அதுவும் இல்லாம ஓ ஆத்தா சொத்து ஓ சொத்துன்னு நீ எப்ப பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சியோ, நாங்க நல்லா இருக்கணும்னு நீ எப்ப நினைக்காம என்னை தூக்கி ஜெயில வைக்க ஆரம்பிச்சியோ, அன்னைக்கே உனக்கு எதிரி நான் தான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப என் மனசு பூரா இவர் தான் இருக்காரு. நீ என்ன நினைச்சாலும் நான் மாத்திக்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா நீயா அவரை எனக்கு விட்டு கொடுத்துரு. இல்ல நானா எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியும். தொலைச்சு போடுவேன் தொலைச்சி. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னை இது வரைக்கும் நான் என் பொண்ணாதான் நினைச்சேன். ஆனா எப்போ உன் மனசுல இவ்வளவு சாக்கடை புத்தி இருக்குன்னு தெரிஞ்சிச்சோ அப்பவே நான் செத்துட்டேன். என்னடி பொண்ணு நீ? அக்காக்கு துரோகம் பண்ண அலையிறிய. நீ எல்லாம் என்ன பொண்ணு? இன்னொரு தடவை அனிதாக்கு துரோகம் பண்ணுன்னு என் வழியில குறுக்க வந்த அப்புறம் உன்னை உசுரோடவே பார்க்க முடியாது. ஒழுங்கு மரியாதையோ வீடு போய் சேரு. நீ இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க, உன் ஆத்தா நின்னு கேட்டுக்கிட்டு இருக்காளே, அவெல்லாம் என்ன மனுஷி? எங்க மூஞ்சிலே முழிக்காதீங்க. அனிதா கிளம்பு. இனியும் இந்த சாக்கடை புத்தி உள்ளதுங்கிட்ட நம்மளால பேச முடியாது. துஷ்டனை கண்டா தூர விலகும்பாங்க. அத மாதிரி இனி இவ மூஞ்சிலே முழிக்காத. மாமா வாங்க போவோம். அத்தான், ஐயோ உங்க கைப்பட்ட இந்த கண்ணம் எப்படி இருக்கு தெரியுமா? அத்தான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தான். தேங்க்யூ அத்தான். இன்னைக்கு அது உங்க கையால என் கண்ணத்தை தொட்டீங்களே, எனக்கு இந்த வருஷம் பூரா இதே போதும். உங்க கைப்பட்ட என் கண்ணத்தை தடவிக்கிட்டே இந்த மாசம் பூரா இருந்துருவேன். அடுத்த மாசம் உங்களை தேடி வர்றேன். வரட்டா? சீ, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? என் மூஞ்சில முழிக்காதடி. அப்பா என்னப்பா, உடம்ப பார்த்துக்கோங்க. உள்ள இருந்தே உங்க மருமகனுக்கு என்ன 3ஆம் தரமா கெட்டி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரியாப்பா? சனியனே, உன்னை பெத்தத நினைச்சு இப்ப நான் கேவலமா கூனி குறுகி நிக்கிறேன். எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. உன் மனசுல இவ்வளவு கெட்டெண்ண இருக்குமான்னு நினைச்சு அப்படியே உடைஞ்சு போயிட்டேன். ஐயோ அப்பா, நீங்க உடஞ்சி போங்க, அதை அப்புறமா ஒட்டிக்கலாம். இப்ப எனக்காக அந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே அவகிட்ட பேசி எப்படியாவது எனக்கு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுங்க. சரியா? டேக் கேர்ப்பா. உடம்ப பார்த்துக்கோங்க. பாய். நீ வாமா. இன்னும் என்ன நின்றுட்டு இருக்க? மாலை கல்யாணத்துக்கு வாங்கிக்கலாம். வா. நீ நல்லா இருக்க மாட்டேடி, நாசமா போயிருவ. உன் மவ இப்படி பேசுறா, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருக்க. அடியே, கொஞ்சம் கூட உனக்கு மனசு உறுத்தலன்னு அந்த சின்ன பிள்ளை மனசுல இந்த அளவுக்கு கேவலமான புத்திய விதைச்சிருக்கியே. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. நீ எல்லாம் உசுரோடே இருக்காத, செத்துரு. யோ, இதுல என்னையா கேவலம்? அவ மனசுல இருக்கிறத அவ சொல்லிட்டா. இதுல என்ன இருக்கு? நானே உமர 2ஆம் தர மதனை கெட்டுனே. என் அக்கா காரி செத்த உடனே நீரு என்ன கட்டிக்கிட்டீரு. இப்ப இவ உசுரோட இருக்கா, அதானே உமருக்கு பிரச்சனை. இவ செத்துட்டா அவளை கெட்டி வச்சிருவீர் தானே. அடச்சி, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? இங்க பாரு, இவ சாக மாட்டாடி. நீங்க 2 பேரும் தான் சாக போறீங்க. கூடிய சீக்கிரம் அதுதான் நடக்க போகுது. உன் மவ விஷத்தை குடிச்சிட்டு உன் கண்ணு முன்னாடியே சாவா. அவ செத்தத பார்த்து நீயும் சாவ. இதாண்டி நான் கொடுக்கற சாபம். அட போயா, எத்தனை சாபத்தை பார்த்துட்டேன். உமர் சாபம் பழிச்சிட போது. அட பாருங்க சுவாலிய பார்த்துட்டு. ஏன்பா இப்படி இருக்கிறாங்க? சரியான சாக்கடை புத்தி. இவங்க மட்டும்தான் இப்படி நினைச்சா? இந்த சிலுவண்டு இதனோடு இருந்துட்டு என்ன பேச்சு பேசுது? மனசு சங்கடமா இருக்குப்பா. வாங்கப்பா, வீட்டை பக்கம் போவோம். எனக்கு ரொம்ப மனசு என்னமோ போல இருக்கு. அனிதா, அவங்க 2 பேரும் அப்படி பேசாம இருந்தாதான் அதிசயம். தினம் தான் பாக்குறல்ல, அவங்க 2 பேரும் திருந்த மாட்டாங்க. ஆமா அனிதா, மாமா பாவம் அவரை நிக்க வச்சுக்கிட்டு இவங்க எப்படி எல்லாம் பேசுறாங்க.
அவருக்கு மனசு எவ்வளவு சங்கடமா இருக்கும். வா வீட்டுக்கு போவோம், நீ வருத்தப்படாத. ஆமாமா, வாமா. இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ தெரியல, பாத்துக்கலாம் வா. எனக்கு என்னது அம்மா காலையில தான் உனக்கு புது டி-ஷர்ட் போட்டு விட்டுச்சு, பூரா அப்படி சாயமாக்கி வச்சிருக்க. யாமலா அப்படி பண்ற? அம்மா பார்த்தா யாச போகுது. அண்ணா போனே, இன்னைக்கு ஹோலி தெரியுமா? பக்கத்து வீட்டுல மார்வாடி பையன் இருக்கானா, அவன் முட்டாய் குத்தான். அப்புறம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலர் பூசினாங்க. அவங்க எல்லாரும் வெள்ளை சட்டை போட்டு தான் மேல கலர் பூசிக்கிறாங்க தெரியுமா? நானும் அவங்க கூட போய் விளாண்டேன். நீயும் வந்திருக்கலாம், வரியா? என்னன்னு சொல்ற? இன்னைக்கு ஹோலியா? எனக்கு தெரியாத. நான் ஸ்கூலுக்கு போகணும், அம்மா வர அடிக்கும். எனக்கும் ஆசையா தான் இருக்கு, ஆனா விளாட முடியாத. இப்போ பயந்தெல்லாம் விளாட முடியாது. நானும் புல்ல கொட்டு அடிச்சு வாங்கி நல்லா ஜாலியா விளாண்டு தெரியுமா? நீனும் வானே. இல்ல, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். நீ சாயங்காலமா நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடும், சரியா? நீ கலர் பொடியெல்லாம் வாங்கி வச்சிரு. சரிண்ணே. ஹாப்பி ஹோலி. உனக்கும் ஹாப்பி ஹோலில. டேய் குட்டி பையா, என்னடா இது? மேல பூரா கலர் பூசிட்டு வந்திருக்க. யாரு கூட போய் விளையாண்ட? பக்கத்து வீட்டு சந்தோஷ்ல, அவன்தான் இன்னைக்கு ஹோலி விளையாடவான்னு கூட்டிட்டு போனான். அப்புறம் அவன் கூட பண்டியும் வந்திருந்தான். நாங்க எல்லாரும் சேர்ந்து கலர் பூசி விளையாண்டோம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கல. அம்மா பாத்தியம்மா, அவன் மட்டும் நல்லா கலர் பூசி விளையாண்டுருக்கான். என்னடா அவன் ஸ்கூலுக்கு போல, அதனால அந்த பையன் கூட சேர்ந்து கலர் பூசி விளையாண்டுருக்கான். நம்ம ஊர்ல யார் இப்படி விளையாடுறது இல்லைல்ல, அதனாலதான் நமக்கு தெரிய மாட்டேக்கு. சரி, நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அவன் கூட சேர்ந்து விளையாடு, சரியா? சரிம்மா. சரிடா, நீ போய் ஸ்கூலுக்கு கிளம்பு. அம்மா உனக்கு சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு உன்னை கூட்டிக் கொண்டு ஸ்கூல்ல விட்டுட்டு வரேனே. சரிம்மா. டேய் போய் குளிடா, சாயங்காலம் திரும்ப விளையாடுவோம், சரியா? நீ இன்னும் வாஷ் கொடுத்துட்டு ஒன்றும் நிற்க வேண்டாம். அப்புறம் ஆச்சு வந்தா யாசு சோஃபால எழுவி வச்சிருவேன், அங்கே எழுவி வச்சிருவேன், இங்கே எழுவி வச்சிருவேன்னு ஆச்சு சொல்லும். போய் குளி, சரியா? சரிண்ணே. ஹைசு, எப்படி இருக்கே? நல்லா இருக்கியா? அனிதா எங்க? வீட்டுல இல்லையா? வாங்கக்கா, உட்காருங்க. என்ன அதிசயமா இருக்கு, மழைகளை வரப்போகுது. அனிதா இப்பதான் அருணை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. உட்காருங்கக்கா. என்னக்கா இப்படி கீழே உட்காந்துட்டீங்க? இதுல என்ன ஐஸ் இருக்கு? இப்ப அப்பாக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? நல்லா இருக்காங்களா? இப்போ பரவாயில்லக்கா, நல்லா இருக்காங்க. அனிதா பாவம், நேற்று ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போதும் அவ அம்மா மலுக்கு தான் நின்றுருக்கு. சி, அவ அடங்கவே மாட்டா. மனுஷியா என்ன? மனுஷியா இல்ல மிருகமா? இந்த படுத்தி எடுக்கிறாளுவா அந்த பிள்ளைய? ஆமாக்கா, என்ன செய்யறது, எல்லாம் எங்க நேரம்னு நினைக்கிறேன். வேற வீடு பார்த்துருக்கேனே, அதான் சொன்னாரு. அநேகமா இன்னும் 1 வாரத்திலயோ 2 வாரத்திலயோ புது வீட்டுக்கு போயிடுவோம். சொந்தமா வாங்க போறேன்னு சொல்லியிருக்காருக்கா. அனிதா பேர்ல வாங்குங்கன்னு சொல்லியிருக்கேன். எப்படி நீ இப்படி இருக்க? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அனிதா பேர்ல வீடு வாங்குங்கன்னு சொல்லியிருக்க. உனக்குன்னு எதுவுமே தேவையில்லையா? நீ உண்மையிலே சந்தோஷமா இருக்கியா? சில நாட்கள் நான் கேட்கணும்னு நினைப்பேன். எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பெருமையாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. அனிதா நல்ல பொண்ணுதான், ஆனா நீ அதிகமாவே விட்டு கொடுத்துருக்க. எதனாலும் விட்டு கொடுப்பா. புருஷனை ஒரு பொண்டாட்டி விட்டு கொடுக்கவே மாட்டா. அந்த விஷயத்திலே எனக்கு உன்னை பார்த்து ஆச்சரியம்தான். எப்படி நீ விட்டு கொடுத்த? ஐயோ அக்கா, எந்த பொண்டாட்டி தான் புருஷனை விட்டு கொடுக்கணும்னு நினைப்பா? நானும் அப்படித்தான். என் மனசுலயும் அவர் மேல அதிக ஆசை இருந்துச்சு. ஆனா எப்ப நம்ம கண்ணு முன்னாடி உயிர் பயம் வந்து போகுதோ, அப்ப நாம அதை விட கொடூரமா எதையும் நினைக்க மாட்டோம்க்கா. என் மனசுலயும் உயிர் பயம் அப்படி இருந்துச்சு. நாம செத்துட்டா அடுத்த நிமிஷம் இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு தான் ஓடிச்சோ தவிர அவரை இன்னொருத்திக்கு கட்டி வைக்கிறோன்னு என் நினைப்புல வரலக்கா. ஆனா எப்ப நான் சாக மாட்டேன், உசுரோட வந்துருவேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சோ, அப்ப நான் தப்பு பண்ணிட்டனோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கத்தான் செஞ்சிச்சு. என்னடி சொல்ற? அப்போ நீ மனசார அவளை ஏத்துக்கலையா? இப்ப உன் மனசுல இன்னும் நெருடல் இருக்கா? ஐயோ அக்கா,
எந்த பொம்பளைக்கு தான் இருக்காது? அந்த நேரம் இருந்துச்சுக்கா, இப்ப இல்ல. இப்ப அனிதா என் கூட பிறந்தவ மாதிரி ஆயிட்டா. அந்த நேரம் நானும் தூக்கம் இல்லாம அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேமேனு மனசுக்குள்ள நொந்துகிட்டு தான் இருந்தேன். என் புருஷனை என் கண்ணு முன்னாடியே இன்னொருத்திக்கு விட்டு கொடுத்துட்டு இப்படி கிடந்து புலம்ப வேண்டியதா இருக்கே அப்படின்னு என் மனசுக்குள்ள எத்தனையோ சஞ்சலம் இருந்துச்சு. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவர் சந்தோஷமா இருக்கணும், அவருக்காக 2ஆம் தரமா கல்யாணம் கட்டிக்க சம்மதிச்ச அனிதா ரொம்ப பெரிய மனசு உள்ளவன்னு தோணுச்சு. அவளும் நல்லா இருக்கணும்னு நான் ஒதுங்கி தான் இருந்தேன். ஆனா விதி என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருச்சு. ஆனா இப்ப எப்ப எனக்கு குழந்தைங்க 2 பேரும் என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்களோ எனக்கு எந்த உணர்ச்சியும் இல்லைக்கா. குழந்தைங்களுக்காக வாழணும்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் என் அத்தா என் கண்ணு முன்னாடியே இருக்கிறத நினைச்சு அவரை சந்தோஷமா பார்த்துக்கிட்டேன். இப்ப அனிதாவும் மாறிட்டா. நாங்க எல்லாரும் சந்தோஷமா தான்க்கா இருக்கிறோம். ஆனா ஐசு அது வந்து என்னக்கா ஏதோ கேட்க வந்துட்டு இப்படி தயங்குற? என்னன்னு சொன்னா தானே தெரியும். இல்ல ஐசு, உன் அத்தா உன் ரூம்ல வந்து படுக்கிறதே இல்லையே. எப்பவும் அனிதா கூட தானே இருக்கிறாரு. உனக்கு அவரை பக்கத்துல வச்சு பார்த்துக்கணும்னு தோணாதா? இல்ல நீங்க 2 பேரும் மனசு விட்டு பேசணும்னு தோணாதா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கொஞ்சல் கூட இருக்க முடியாதே, அததான் கேட்கணும்னு நினைச்சேன். ஐயோ அக்கா, ஒன்னா ஒரே ரூம்ல இருந்தாதான் புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு இருக்குதா என்ன? என் அத்தானே நான் 4 புறம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அவர் கண்ணால பேசுற மொழி எனக்கு புரியும். நல்லா இருக்கியா, சந்தோஷமா இருக்கியான்னு அவர் கேட்கறது எனக்கு புரியுது. அதே மாதிரி நான் கேட்கறது அவருக்கு புரியுது. என்னால அனிதா எப்பவுமே காயப்படக்கூடாதுங்கிறதுல நான் தீர்க்கமா இருக்கேங்கா. என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கேன். என் பிள்ளைங்களோட ரொம்ப நிம்மதியா இருக்கேன். அக்கா, தாம்பத்தியம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவும் அன்பா ஆதரவா இருக்கிறது தான் வாழ்க்கை. எங்க குடும்பம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுல நிறைய பேர் கல்லறிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நிறைய பேர்னு ஏன் சொல்லணும், அனிதாவோட அம்மானு தான் சொல்லணும். அது எங்களை விடாம துரத்திக்கிட்டே இருக்கு. இப்ப அதுல இருந்து நாங்க விடுபட்டு எப்படி நிம்மதியா இருக்கிறதுங்கிறதா எங்க வாழ்க்கைக்கு கேள்விக்குறியா இருக்கு. நீங்க இதுல ஜாலியா இருக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. என்னக்கா நீங்க? ஏய், எல்லாருக்கிட்டையும் பேசுற மாதிரி என்கிட்ட நீ பேசி மழுப்பலான்னு நினைக்கிற. அது முடியாது. உனக்கு உன் அத்தா உன் கூட இருக்கலையேங்கிற கவலை உள்ளூர இருக்கத்தான் செய்யுது. ஆனா அனிதா கோவப்படக்கூடாது, அனிதாவை விட்டு கொடுக்க கூடாது. அனிதா நல்லா இருக்கணும், நமக்காக அனிதா அத்தானை கட்டிக்கிட்டா அவ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விதத்திலையும் நீ அனிதாக்காக விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க. அப்படித்தானே? ஏண்டி மறைக்கிற? என்னக்கா சொல்றீங்க? ஐசு, நீ சொல்லாட்டாலும் எனக்கு புரியும். நீ அனிதாக்காக உன் வாழ்க்கைய தியாகம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க. அத என்கிட்ட மறைச்சுக்கிட்டு வேற இருக்க. இல்லக்கா, அப்படியெல்லாம் இல்ல. நாங்க எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கோம். அத உன் வாய் தான் சொல்லுது. என்னைக்காவது ஒரு நாள் அனிதா நீயும் அவரும் சேர்ந்து பேசட்டும்னு விட்டுருக்காளா? இல்லையே. அவ இன்னும் மாறல. மனசளவுல அவ பெட்ரூமை மட்டும் அதான் இருக்கணும்னு நினைச்சு அவரை பிடிச்சி அங்கேயே வச்சிருக்கா. அப்படித்தானே? என்னக்கா பேசுறீங்க? அவ எப்பவுமே அத்தான் இங்க வர்றதுக்கு தடை சொன்னதே கிடையாது. நான் தான் அத்தானை அங்கேயே இருங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஐயோ அக்கா, நீங்க நினைக்கிறது தப்பு. நான் அத்தான் கூட இருக்கணும்னு விரும்பினதும் கிடையாது. அவ அத்தான் ஓ ரூம்லயே படுத்துக்கட்டும்னு சொன்னதும் கிடையாது. நான் அவர் அங்கதான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அனிதா என்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டதே பெரிய விஷயம். இப்ப அவ ரொம்ப மாறிட்டாக்கா. நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தா கூட அவ இடையில வந்து என்ன பேசுறோன்னு கேட்கறதே கிடையாது. முன்னாடி அப்படி இல்ல, அவகிட்ட என்ன பேச்சுன்னு சொல்லி இழுத்துட்டு போயிருவா. இப்ப அவ எதையுமே கண்டுக்கிறது கிடையாதுக்கா. அவ நானும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவாக்கா. அவ குழந்தை மாதிரி. அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. முன்னாடியாவது அதிக கோவப்படுவா. எப்ப எதை செய்யறோன்னு தெரியாதுக்கா. அனிதா உண்மையிலே குழந்தைக்கா. அவ நல்ல மனசு படைச்சவாக்கா. என்னை விட அனிதாக்கு தான் நல்ல மனசுக்கா.
நான் என்னக்கா பண்ணிட்டேன்? என் புருஷன் நல்லா இருக்கட்டும்னு மட்டும் தானே நினைச்சேன். ஆனா அனிதா நானும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் என்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டா. அவளுக்கு சில சமயம் என்னையும் அத்தானையும் சேர்ந்து பார்க்கும்போது கோபம் வரும். அது எல்லா பொண்ணுங்களுக்கும் உள்ளது தானே. ஆனா இப்ப அவ அப்படியெல்லாம் கிடையாதுக்கா, ரொம்ப மாறிட்டா. நாங்க எல்லாருமே சந்தோஷமா நிம்மதியா தாங்க இருக்கிறோம். எனக்கு அது போதும் டி. எப்படியோ நீ சந்தோஷமா இருந்தா போதும், வேற எதுவும் இல்லை. லட்சுமி அக்கா சொல்றது உண்மைதான். நான் அத்தானையும் ஐஸ்வர்யாவையும் பிரிச்சு வச்சிருக்கேன். இப்பதான் எனக்கு உண்மை புரியுது. அவர் எப்பவுமே என் கூட இருக்கணும்னு நினைக்கிறது என்னோட தப்பு. ஐஸ்வர்யா பாவம், நான் அவளை இன்னும் எனக்கு எதிரியாக தான் நினச்சிருக்கணும். அப்படி இல்லை, நான் இதை பற்றி பெருசுப்படுத்தாம போனது எப்படி? லட்சுமி அக்கா சொன்ன பிறகுதான் எனக்கு உண்மை புரியுது. சரிக்கா, இதை பற்றி இனிமே பேச வேண்டாங்க்கா. பாவம் அனிதா காதில் விழுந்தா அவ குற்ற உணர்ச்சியில கஷ்டப்படுவா. அவ சந்தோஷமா இருக்கணும்க்கா. இதுல என்னக்கா இருக்கு? நாம வாழ்க்கையில என்ன கொண்டுட்டு போக போறோம்? இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என் ஆசை. ஓ நல்ல மனசுக்கு நீ எப்பவுமே நல்லா இருப்பட்டி. சரிக்கா, இருங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டுட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சும்மா உன்னையும் அனிதாவையும் அனிதா அப்பாவையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இன்னும் அனிதா ஸ்கூல்ல இருந்து வரலையா? வாங்க லட்சுமி அக்கா, என்ன ஆச்சரியமா இருக்கு இந்த பக்கம்? ஏய், இப்ப அப்பாக்கு எப்படி இருக்கு? அதான் ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். நல்லா இருக்குக்கா, சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிருக்கேன். எழுப்பட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இன்னொரு நாள் வந்து பாத்துக்கிறேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்ன ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தியாக்கும்? ஆமாக்கா, என்ன செய்யறது? பசங்களை நாம தானே பார்த்து கொண்டு விட வேண்டியதா இருக்கு. எங்க அம்மாவே பிள்ளைய கடத்துதுன்னா என்ன செய்ய சொல்ற? அவளை மாதிரி ஒரு ஆளை உலகத்திலே பார்க்கல. சரியான ஆளுதான். எப்பா எங்க இருந்துதான் பிடிச்சாங்களோ தெரியல. என்னக்கா செய்யறது? இப்படிலாம் இருக்க தானே செய்யறாங்க. எனக்கு என்ன செய்யனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் புத்தி வந்திருக்கு. இனிமையாது ஒரு வீட்டை பார்த்து தனியா போயிடணும். அவ தொல்லையிலே நிக்க கூடாது, அவ மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு இருக்கேன். ஆமாட்டி, இந்த மாதிரி பொம்பளைய உலகத்திலே பார்க்கல. நீ வேற, நேத்து என் தங்கச்சிக்காரியும் சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசினா தெரியுமா? அத்தானே நான் தான் கெட்டிக்க நினைச்சேன், நீ வந்து கெட்டிக்கிட்ட. அதனாலதான் இம்புட்டு பிரச்சனையும். அவரை நான் கெட்டி இருந்திருக்கணும், உனக்கு விட்டு கொடுத்தது தப்பா போச்சு, பிடிக்கலன்னு சொல்லுன்னு சொன்னாலும் நீ பிடிச்சிருக்குன்னு கெட்டிக்கிட்டல, அதான் இப்ப அனுபவிக்கிற அப்படிங்கிறா. என்ன அனிதா சொல்ற? அந்த சிலுவண்டு இப்படியெல்லாம் பேசுதா? அது வாயை கிழிக்காமலா விட்ட? எவ்வளவு திமிரு இருக்கு அவளுக்கு. அவளுக்கும் அவர் மேல நினைப்பு இருக்கு, அப்படித்தானே? அவ மோரைய உடைக்காமலா விட்ட? ஆற விட்டேன் நல்ல. ஆனாலும் எங்க ஆத்தாக்காரி தலைகீழ தான் நிக்கிறா. இவரும் அந்த சிலுவண்ட அரைஞ்சிட்டாரு. அப்படித்தான் அரையணும், இல்லனா இவளுக்கெல்லாம் புத்தி வராது. மண்ணங்கட்டி, நீ வேற. என்ன அடிச்ச அத்தான் அப்படியே என் கண்ணத்துல அவர் கை பதிஞ்சிருக்கும். அவர் ஞாபகத்திலே இருப்பேன்னு சொல்லிட்டு போறாளே, அப்ப அவளெல்லாம் என்ன செய்யறது? அவளெல்லாம் கொலை தான் பண்ணணும். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவளை என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்கும் காரணம் உன் சித்திக்காரி தான். அவ தான் அந்த பிள்ளைய கெடுத்து வச்சிருக்கா, இல்லனா இந்த அளவுக்கு பேசுவாளா? ஆமாக்கா, நீ சொன்னாலும் சொல்லாட்டும் எல்லாத்துக்கும் காரணம் இவதான். தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்சா சரியாகுமா? இவளை கொடுக்குற குடுல அவ திருந்தணும். ஆமா அனிதா, ஒரு நாள் போய் குடுன்னு கொடுப்போம், அப்பதான் அடங்குவாவோ. எங்க போயிட போறா? என் கையில சிக்காமலா போவா? அன்னைக்கு இருக்கு 2 பேருக்கும் குடுமைய அறுத்துட்டு விடுறனா இல்லையான்னு பாரு. சீ, என்ன பொம்பளையில நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்கு. என்னன்னு இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க உனக்கு? நீ அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. அப்புறம் உன் ஃப்ரெண்ட் அந்த கடுப்பு கவிதா எப்படி இருக்கா? அதுவால தம்பி, ஸ்கூல்ல ரைம்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, அப்புறம் பாடம் சொல்லி கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு தெரியுமா? நீயும் ஸ்கூலுக்கு வான்னு சொன்னா வர மாட்டாங்கற. வந்தா தானே நிறைய கற்றுக்க முடியும். அப்புறம் என் ஃப்ரெண்டு அவ நல்லா இருக்கா, நீ எதுக்கு அவளை கேட்குற? அப்படியா? ஆனால் எனக்கு நிறைய ரைம்ஸ் தெரியும் தெரியுமா? நான் வீட்டில் இருந்து நிறைய படிச்சிருக்கேன். என்னன்னு சொல்ற? நீ வீட்டில் இருந்து நிறைய படிச்சிருக்கியா? எங்க சொல்லு பாப்போம். அப்படி கேளு. Jack and Jill went up the hill to peck
படிக்கிற? யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? அம்மாவும் சொல்லி கொடுக்கல, ஐஸ்வர்யாவும் சொல்லி கொடுக்கல, அப்புறம் உன் அத்தை சொல்லி கொடுத்தாளா? இல்லம்மா, பக்கத்து வீட்டு பண்டியில அவன் கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்கிறானா, அவன் தான் அப்பெல்லாம் படிச்சுட்டு இருப்பான். அவன்கிட்ட கேட்டனா, அப்புறம் அவன் படிக்கிறபடியே கேட்டனா, அப்படியே எனக்கும் மனப்பாடமா சொல்ல வந்துட்டு தெரியுதா? சூப்பரா சொல்றாமா. இப்படி சொல்றது ஸ்கூலுக்கு வந்தா நல்லா படிப்பான்லாமா இவன். கேளு, சும்மா இருக்க மாட்டேன். அம்மாட்ட ஸ்கூலுக்கு வந்தா நல்லா படிப்பான்னு ஏத்தி விடுவியா? வெளுத்து விடுவேன் பாத்துக்கோ. என்னடா சொல்ற? அதுவாமா, இன்னொரு ரைம்ஸ் சொல்றேன்னு சொன்னேன். சொல்லுடா பாப்போம். Johnny, Johnny, is Papa eating sugar? No, Papa. Telling lies? No, Papa. Open your mouth. Ha ha ha. சூப்பர்ல தம்பி, நல்லா அழகா சொல்ற தெரியுமா? அது எனக்கு தெரியும். சரி, நீ நேற்று கலர் தேய்ச்சி விளாடலாம், சாயங்காலம் வந்து வான்னு சொன்னேனே, என்னத்துக்கு வர மாட்டேன்ட்ட? அதுவால தம்பி, டீச்சரு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்களா, அதான் எழுதவே லேட் ஆயிட்டு. இன்னொரு நாள் லீவு நல்லா விளையாடும், சரியா? பாத்தியானே, ஸ்கூலுக்கு போனால் டீச்சரு ஹோம்ஒர்க்கு, அப்புறம் அதை படிக்கணும் இதை படிக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் நான் வீட்டில் இருந்தே நல்லா படிச்சுக்கிறேன் தெரியுதா? பாத்தியாம்மா இவன் எப்படி சொல்றான்னு. என்னடா என்ன அருண், ஒரே கம்ப்ளைண்டா இருக்கு அம்மாட்ட. அதுதான்பா, அவன் பாரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் ஏதாவது அம்மாட்ட போட்டு குத்திட்டே இருப்பான். அவனுக்கு வேற வேலையே இல்லை. பாத்தியாப்பா என்னை எப்படி சொல்றான்னு, எப்போ பார்த்தாலும் என்னைய கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ன்னு சொல்றான்ப்பா. டேய், அண்ணன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி, நேரம் ஆயிட்டுல, தூங்க போலியா? அருண், நீ அம்மா கிட்ட தானே படுப்ப, போய் தூங்கு போ. ஆமாப்பா, டைம் ஆயிட்டுன்னா காலையில எழும்பவே முடியாது. நான் வர ஸ்கூலுக்கு போகணும். எனக்கு ஒரே தூக்கமா வரும். அம்மா பால் காய்ச்சி வச்சிருக்கும், குடிச்சிட்டு நான் தூங்க போறேன். சரியா? எல்லாருக்கும் குட் நைட். இல்லை தம்பி, நான் போய் தூங்குறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இன்னைக்கு நீங்க 2 பேரும் இங்கேயே படுங்க, அம்மா உங்களுக்கு கதை சொல்றேன். ஏங்க, நீங்க போய் அந்த ரூம்ல படுத்துக்கோங்க. நாங்க 3 பேரும் இன்னைக்கு இங்க படுத்துட்டு கதை சொல்ல போறோம். என்னடி இது, உனக்கு என்னாச்சு? என்னைக்கு இல்லாத திருநாளா அந்த ரூம்ல போய் படுக்க சொல்ற? நான் எப்பவும் இங்கே தானே படுப்பேன். அதெல்லாம் அப்படித்தான். எத்தனை நாளைக்கு தான் உங்க பொண்டாட்டி தனியாவே உட்காந்துருப்பா? போய் கொஞ்ச நேரம் கதையை பேசிட்டு அப்படியே அங்க தூங்குங்க. நாங்க 3 பேரும் இன்னைக்கு கதையை பேசிட்டு இங்க தூங்குறோம். ஏய், உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அங்க போனாலோ அவ என்னை விரட்டி விட்டுருவா. நான் பேசாம இங்கேயே படுத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு விரட்ட மாட்டா. நீங்க என்ன அவ புருஷன் தானே, போய் சொன்னதை செய்யுங்க, கிளம்புங்க. ஆமாப்பா, அம்மா சொன்னா கேளு. இன்னைக்கு நானும் சேர்ந்து படுத்துக்குவோம். ஜாலியா இருக்கும்லண்ணே. இல்லை தம்பி, எனக்கு அம்மாட்ட பார்த்தாதான் தூக்கம் வரும்ல. அப்ப அருணையும் கூட்டிட்டு போறேன், நீனும் சின்னவனும் படுங்க. பேசாம போங்கன்னு சொன்னேன். சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. அருண் இன்னைக்கு இங்க தான் படுப்பான். டேய், அம்மாட்ட படு. அம்மா உனக்கு புது புது கதையா சொல்றேன். சரிம்மா. ஏண்டி இப்படி முறைக்கிற? ஏய், கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? அவ இப்ப ஆடுன்னு ஆடுவா. அவ ரூம் கதவை தட்டினாலே பேய் மாதிரி கத்துவா. பேசாம நான் இங்கேயே கீழே விரிச்சாது படுத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டா. ஏன், நான் கொண்டாந்து உங்களை விடணுமா? ஒழுங்கா போங்க. சும்மா எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க. நேரம் ஆயிட்டு. இப்ப உங்களை வெளியே தள்ளி கதவை நான் பூட்ட போறேன். ஆமாப்பா, நீ போய் பாடுப்பா. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டா அந்த ஐஸ்வர்யா. அவ ஏதாவது சொன்னானா நான் தான் உன்னை விரட்டுனேன்னு சொல்லு. அவ எனக்கு பயப்படுவா தெரியுமா? உடனே ஐயோ அஸ்வின் விரட்டிட்டானா, அப்ப சரி, அப்ப நீ உன்னைய வெளியே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவா. போப்பா. ஆமா ஆமா, அஸ்வினு வெளியே அனுப்பிட்டான்னு சொல்லுங்க. ஐஸ்வர்யா அப்படியே பயந்து நடுங்கிடுவா. இங்க வாயேன், உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். நீங்க 1 சொல்ல வேண்டாம், 2 சொல்ல வேண்டாம். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஒழுங்கா போய் தூங்குங்க, நேரம் ஆயிட்டு. டேய், அம்மா லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன், நாம தூங்குவோம். சரிம்மா, இப்ப போப்பா. கதை சொல்றதையும் கெடுத்துறாத. ஏப்பா இப்படி தொல்லை
பண்ணுத? எப்ப இந்த அப்பாவை வரட்டுறதுக்கே 1 மணி நேரம் ஆகுது. அம்மா ஏதாவது கதை சொல்லுமா? சரிடா படுங்க, அம்மா லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு கதை சொல்றேன், சரியா? சரிம்மா. அண்ணே நீ கொஞ்சம் தள்ளியா பாத்துக்கோ. நான் ராத்திரியே கோலை வடிப்பேன், அப்புறம் காலை தூக்கி மூஞ்சி மேல போடுவேன், அப்புறம் கையை தூக்கி போடுவேன். அப்புறம் எல்லாத்தையும் நீ தாங்கிக்கிட்டு இருந்தா என் பக்கத்துல பட்டுக்கலாம், சரியா? என்னடா சொல்ற? கோலை வடிப்ப, கையை தூக்கி போடுவ, காலை தூக்கி போடுவியா? ஏன்டா அப்படி பண்ற? இது நல்லா இருக்க. தூக்கத்துல கையை தூக்கி போடுறது காலை தூக்கி போடுறதுலாம் சகஜம் தானே. என்ன கொஞ்சம் கோலையும் வடிப்பேன். நான் தான் உனக்கு ஓப்பனா சொல்லிட்டேன், நீ எல்லாத்தையும் சகிச்சுட்டு தான் அங்க படுக்கணும். அம்மா அப்படிதான் தினமும் படுக்குது இல்லம்மா? ஆமாண்டா. சரிடா தம்பி. என்னதான் ஏன் எங்க தங்கி தங்கி நிக்கிறீங்க? என்னாச்சு? எது வேணுமா? இங்க வாங்க. என்னதான் என்னன்னு சொல்லுங்க. ஏன் இப்படி முழிக்கிறீங்க? தூக்கம் வரலையா? அருண் எங்க? இல்ல ஐசு, படுக்கலாம் தான் போனேன், நேரம் ஆயிட்டுன்னு. அனிதா தான் அருணும் அஸ்வினும் இன்னைக்கு என் ரூம்ல படுக்கட்டும், நான் கதை சொல்ல போறேன், நீங்க அங்க போய் படுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டா. இந்த அனிதாக்கு என்னாச்சு? ஒருவேளை நேத்து இந்த லட்சுமி அக்கா பேசினது அவ காதுல வாங்கியிருப்பாளோ? ஏன் இப்படி எல்லாம் பண்றா? என்ன ஐசு, உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன், எங்க யோசனையில இருக்க? இல்லதான், புதுசா இருக்கே, ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு நினைச்சேன். நீங்க அங்கேயே படுத்துக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? அப்படித்தான் சொன்னேன் ஐசு, அதுக்கு அவளும் உங்க பொண்டாட்டி தானே, எத்தனை நாள் தனியாவே படுத்திருப்பா, போய் அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்க போய் தூங்குங்க, இன்னைக்கு நான் பசங்க கூடயே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க தான். அவளுக்கு என்னாச்சு? கோவமா இருக்காளா? அப்படியெல்லாம் இல்லை ஐசு, அவ கோவமாலாம் இல்லை, நார்மலா தான் இருக்கா. யதார்த்தமா தான் சொன்னான், எனக்கும் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா அவ இங்கே தூங்க சொல்லிட்டா, நான் என்ன செய்யட்டும்? இல்லத்தான், நீங்க வேணும்னா இங்க படுத்துக்கோங்க, நான் போய் சோஃபால படுத்துக்கிறேன். என்னடி நடக்குது இந்த வீட்டுல? 2 பொண்டாட்டி இருந்துகிட்டு 2 பேரும் என்ன அங்கேயும் படுக்க விட மாட்டேங்கியே, இங்கேயும் படுக்க விட மாட்டேங்கியே. புதுசா வாங்குற வீட்டுல எனக்கு தனியா ஒரு ரூம் வைக்கணும் போல இருக்க. ஐயோ அத்தான், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது எதுக்கு? இத்தனை நாளும் நானும் அருணும் தான் படுத்துக்கிட்டோம், எனக்கு அருண் இல்லாம தூக்கம் வராது, அதான் சொல்றேன். என்னடி இது 2 பேரும் ஆளுக்கு ஆளு முறைச்சிக்கிட்டு நிக்கிறீங்க? ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பசங்க இன்னைக்கு அங்கேயே படுத்துக்கிட்டோம்னு அனிதா சொல்லிட்டாலாம், அதான் அருண் இல்லாம தூக்கம் வராதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அடியே அறிவு கெட்டவளே, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காது போல இருக்க. அவன் ஓம் புருஷன் தானே, ஒரு நாள் இங்க படுக்கன்னா படுத்துட்டு போறான், நீ என்னமோ அவனை விரட்டுறதுலயே குறியா இருக்க. அனிதா வந்து எல்லாம் சொல்லிட்டு தான் போறா, பசங்களுக்கு பால் எடுத்துட்டு அவ போய் படுத்தாச்சு. நீ பால் காய்ச்சி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வர்றியா? எடுத்துட்டு வந்து தரவான்னு கேட்க வந்தேன். அத்தை, நான் இந்த வீட்டுல சந்தோஷமா தானே இருக்கேன். இவர் இங்க படுத்தா மட்டும்தான் நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு இருக்குதா என்ன? எப்பவுமே அவரும் நானும் சந்தோஷமா தான் இருக்கிறோம். அவளுக்கு தான் புத்தியில உரைக்க மாட்டுக்கு, எதையாவது லூசுத்தனமா பண்ணிக்கிட்டு இருப்பா. நேற்று இந்த லட்சுமி அக்கா வந்து பேச போய் தான் இத்தனையும் அவ கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன், வேற வேலை இல்லை அவளுக்கு. லட்சுமி பேசுனதுலயும் நல்லது ஒண்ணு நடந்திருக்கு. அனிதாவே மனசிறங்கி வந்திருக்கானா, எம்பட்டு பெரிய விஷயம். உன் மனசுக்குள்ள 1000 இருக்கும் உன் புருஷன்ட்ட பேசணும்னு. என்னைக்காவது பேச விட்டுருப்பாளா? நீ அவன் பக்கத்துல நின்று கூட பேசினது கிடையாது. இப்போ அவளே மனசிறங்கி நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்கன்னு நினைச்சி அவ போயிட்டா தூங்குறதுக்கு. நீங்க 2 பேரும் இன்னும் நின்று புலம்பிக்கிட்டு இருந்தா எப்படி? உன் மனசுல உள்ளத உன் புருஷன்கிட்ட பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம்னு நினைச்சிக்கோ. விடிய விடிய 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க. ஐயோ அத்தை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்னைக்கு எங்களுக்கு குழந்தை நாய் போச்சோ, என் மனசுல இந்த குடும்பத்து மேல ஒரு அக்கறையும் இதுவும் வந்திருக்கு. இந்த குடும்பத்தை நல்ல வழிக்கு கொண்டு போகணுங்கிறது மட்டும்தான் என் மனசுல இருக்கு. இந்த பிள்ளைங்க கஷ்ட நஷ்டம் எதுவும் தெரியாம நல்லபடியா வளரணுங்கிறது தான் என் மனசுல எண்ணமா இருக்கு. இந்த அனிதாவோட அம்மா வந்து இடையில இவ்வளவு பிரச்சனை பண்ணுதாளே அப்படின்னு நினைச்சா வேதனையா இருக்கு. அதெல்லாம் எப்படி
விரட்டி நல்ல வழிக்கு வர்றதுன்னு நான் முழிச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா ஏதேதோ சொல்றீங்க. அறிவு கேட்டவளே, உனக்கு என்ன வயசு ஆகி போச்சு? ஒத்த பிள்ளையோட நிறுத்திக்குவீங்களாக்கும்? ஆளுக்கு இன்னும் 2 பிள்ளைய பெத்து போடுங்க. எல்லாத்தையும் வளர்க்கறதுக்கு இந்த கிழவிக்கு தெம்பு இருக்கு. போங்கத்த, நீங்க வேற எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏல, இவ இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பா. பால் எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு படுங்க. ஏய், நீயும் என் பொண்டாட்டி தானே, நீ சந்தோஷமா இருக்கணும், நீ மனசளவுல நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்காதா? ஐயோ அத்தான், நான் நல்லா தான் இருக்கிறேன். அவ ஏதாவது கூறுகட்டத்தனமா பண்ணிக்கிட்டு இருப்பா. நீங்க வேற. இல்ல ஐசு, அனிதா எந்த மாதிரி யார் பேச்ச கேட்டு முடிவெடுத்தாலோ தெரியல. ஆனா என் மனசுக்குள்ளேயும் ஒரு கவலை இருக்கத்தான் செஞ்சுது. உன்னை நான் சந்தோஷமா வச்சுக்கலையோன்னு அப்பப்ப என் மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா நம்ம 2 பேத்துக்குள்ளேயும் இடைவெளி இருந்த மாதிரி எனக்கும் தோணுச்சு. உன் பக்கத்துல உட்காந்து பேசக்கூட முடியலையேன்னு நிறைய நாள் நான் நினைச்சிருக்கேன். ஆனா நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா நாம கொஞ்சம் விலகி தான் இருக்கணும்னு தான் விலகி இருந்தேன். ஆனா இப்ப அனிதாவே மனசிறங்கி வந்திருக்கா. பெரிய விஷயம். அத்தான், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அனிதா மனசுல எப்பவுமே ஒரு சஞ்சலமோ கோபமோ வரக்கூடாது. அதுக்கு நாம 2 பேரும் காரணமா எப்பவும் இருக்கக்கூடாது தான். அனிதா சந்தோஷமா இருக்கணும். அவ அம்மா இல்லாம என்ன பாடுபடுறான்னு உங்களுக்கு தெரியும். இப்ப நாம 2 பேரும் இப்படி சேர்ந்திருந்தா அனிதாக்கு இன்னும் சந்தோஷம்லாம் இருக்காது, வேதனையா தான் இருக்கும். புரிஞ்சுக்கோங்க தான். நீங்க எப்பவுமே அனிதா கூட தான் இருக்கணும். நான் எப்பவும் சந்தோஷமா தான் இருக்கேன். ஐசு, நீ என் பொண்டாட்டியா கிடைச்சது மிகப்பெரிய தவமுட்டி. எப்படி என்னால சொல்ல தெரியல. ஆனா பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது எவ்வளவு அபூர்வம் தெரியுமா? நீ காலம் பூரா என் பொண்டாட்டியாவே இருக்கணும். எனக்கு அதுதான் ஆசை. உன்னை விட்டுட்டு எப்பவுமே நான் பிரிஞ்சே இருக்கக்கூடாது. நான் எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன், உங்க மனசுல தான் இருப்பேன். ஆனா இப்ப நீங்க அங்க போய் படுங்க. அனிதா எப்பவுமே தனியா இருக்கக்கூடாது தான். அவ பாவம், எனக்காவது அண்ணன் அப்பா அம்மான்னு எல்லாரும் இருக்காங்க. ஆனா அவளுக்கு யார் இருக்கா? அவங்க அப்பா மட்டும்தான் இருக்காரு. அவ மனசுல எப்பவுமே நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. அதனால நீங்க எப்பவுமே அவளை பிரியக்கூடாது தான். சரி ஐசு, நீ சொல்றதபடியே நான் செய்யறேன். நான் எப்பவுமே அனிதாவை விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டேன். நான் போய் சோஃபால படுத்துக்கிறேன், நீ தூங்கு. சரிதான். இந்த லட்சுமி அக்கா இங்க அடிக்கடி வரவே கூடாது. அது வரதுக்கு முன்னாடி நாம போய் அதை பார்த்துக்கணும். அது இங்க வந்து எதையாவது உளறிட்டு போக இந்த அனிதா காதல கேட்டுட்டு தான் பாவம் இன்னைக்கு அத்தனை விட்டுட்டு தனியா படுத்திருக்கா. அவ எப்பவுமே அத்தான் கையில தான் தூங்குவா. நான் எத்தனையோ நாள் பார்த்துருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த அக்கா சொன்னதுனால பாவம் அவ. என் அனிதா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும்தான் என் ஆசை. இனிமே எப்பவுமே இந்த மாதிரி பேச்சுக்கள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. என் அத்தான் எப்பவுமே என் மனசுல தான் இருக்காரு. அவர் எப்பவுமே எங்க கூட தான் இருப்பாரு. அவர் நினைவில் வாழ்றது தான் எனக்கு சுகமா இருக்கு. ஏங்க, இன்னும் எத்தனை நாள் வீட்டுக்கு தெரியாம இப்படி நான் வர வேண்டியதா இருக்கும். சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கங்க, எனக்கு பயமா இருக்கு. எங்க அண்ணி கையில நான் கிடைச்சேன், அவ்வளவுதான், என்னை தொலைச்சு போடும். ஓ, மேடத்துக்கு அண்ணினா அவ்வளவு பயமா? அது நீங்க அவங்ககிட்ட வந்து பேசி பாருங்க, அப்ப தெரியும். ஐஸ்வர்யா அண்ணி கூட ஓரளவுக்கு சரி ஏதோ வயசு கோளாறு அப்படின்னு விட்டுரும். ஆனா இந்த அனிதா அண்ணி கையில நான் சிக்கினேன், அவ்வளவுதான், என்ன சக்கையா பிழிஞ்சிரும். உன் அண்ணன் மட்டும் 2 பொண்டாட்டி கட்டிக்கலாம், நாம மட்டும் காதலிக்க கூடாதா? ஏங்க சும்மா இருங்க. என் அண்ணனை பத்தி தப்பா பேசாதீங்க. என் அண்ணன் ரொம்ப நல்லவர். எங்க அண்ணி தான் 2ஆம் கல்யாணம் பண்ணி வச்சுச்சு. அப்ப எனக்கும் 2வது ஏதாவது பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணி வைப்பியா? அப்படியே கழுத்து நெரிச்சு இந்த கடலுக்குள்ள போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அறிவு கட்டத்தனமா ஏதாவது பேசாதீங்க. ஏண்டி என் ஒண்ணுமில்லாத விஷயத்துக்காக இவ்வளவு கோவிச்சுக்கிற? எதுங்க ஒண்ணு இல்லாத விஷயம்? உங்களுக்கு என்ன பார்த்தா விளையாட தெரியுதுன்னு? எங்க அண்ணன் கல்யாணம் கட்டிக்கிட்டதே இப்ப வரைக்கும் என்னால ஜீர்ணிக்க முடியல. எங்க அண்ணி கிட்ட இத்தனை வருஷமா நானும் என் அக்காவும் முகம் கொடுத்து கூட பேசினது கிடையாது. சரிடி விடு, அவருக்கு என்ன பிரச்சனையோ பாவம், நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற? பின்ன இத்தனை வருஷமும் நான் அந்த அனிதா அணி மூஞ்சில கூட முழிக்கிறது கிடையாது. அது தொல்லை தாங்காம தான் ஹாஸ்டலுக்கே போனேன். அதுகிட்ட பேசுறது கூட கிடையாது.
இப்பதான் என் பசங்க எனக்கு ரொம்ப அத்தை அத்தைன்னு கொஞ்சி நான் எல்லாத்தையும் மறந்து என் அண்ணிக்கிட்டையும் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா இப்ப மட்டும் நம்ம 2 பேரையும் சேர்த்து பார்த்துச்சு, அவ்வளவுதான், சக்கையா பிழிஞ்சிரும். என்னடி திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? இல்லைங்க, உங்க அண்ணங்கிட்ட பேசி அப்படியே எங்க அக்கா கிட்டயும் பேசி நம்ம வீட்ல வந்து பேச சொல்லலாம்ல. ஏன், நீ உங்க அக்காக்கு தான் ரொம்ப க்ளோஸ் ஆச்சுல, நீ அவகிட்ட நான் உன்னை விரும்புறேன்னு சொல்ல வேண்டியதானே? அதுதாங்க பிரச்சனையே. ஒரே வீட்ல 2 பொண்ணை கொடுக்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லும். எங்க அக்கா அதுக்கு மேல அவ கூடலாம் என்னை வந்து இருக்கிறதுக்கு சம்மதிக்கவே மாட்டா. ஏய், உங்க அக்கா என் அண்ணனை கட்டியிருக்கா, நான் உன்னை கட்டிட்டு அதே வீட்டில் இருக்கிறேனா இல்ல தனி கொடுத்தன போறேனாங்கிறது அது அப்ப பார்க்க வேண்டியது. ஏன், ஒரே வீட்டில் அக்கா தங்கச்சி 2 பேரு வாழ்றதே கிடையாதா? அது வேறங்க, சும்மாவே அவளுக்கு எனக்கும் ஆகாது. அவ வேற மாதிரி, நான் வேற மாதிரி. இப்ப ஒரே வீட்டில் இருந்தோம்னா இன்னும் பிரச்சனைன்னு எங்க அம்மா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காது. எங்க அண்ணன் மனசு வச்சாதான் முடியும். நீங்க வேணும்னா என் அண்ணன் கிட்ட பேசி பாருங்களேன். என்ன அனிதா, வெளியே வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு வந்த, இப்ப ஒரு மாதிரி இருக்கிற? இல்லதான், ஏதோ தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. வாங்க வீட்டுக்கே போயிடலாம், இன்னொரு நாளே வருவோம். என்னாச்சுடி? ஏதோ பேசணும் தானே கூட்டிட்டு வந்த, அப்புறம் என்னாச்சு? வா, அப்படியே காலார நடந்துகிட்டே ஏதாவது பேசுவோம். இல்லதான், இன்னைக்கு என்னவோ போல இருக்கு. எதுனாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம். அப்புறமா இன்னொரு நாள் வரும், பசங்களை கூட்டிட்டு வருவோம். என்னமோ தெரியல, மனசு என்னவோ படபடன்னு இருக்கு. சரி வா, இந்த பக்கமா போவோம். ஐயோ அத்தா, இந்த பக்கமா போனா வண்டிக்கு போக ரொம்ப தூரம் ஆயிரும். நமக்கு நேரம் வேற இல்லை, என்னமோ மாதிரி இருக்கு. எதுக்கடி நேரம் இல்ல? என்னடி உளர்ற? ஐயோ, நேரம் இல்லை நான் சொன்னேன். அருணுக்கு ஸ்கூல் விட்டுற போகுதுன்னு சொன்னேன். இந்த பக்கம் வாங்கத்தான், நம்ம இப்படியே போவோம். இன்னொரு நாள் அருண், அஸ்வின், ஐஸ்வர்யா எல்லாரையும் கூட்டிட்டு வருவோன்னு வாங்க போவோம். ஐயோ, உனக்கு என்னதான் ஆச்சோ? வா வான்னு கூப்பிடுவேன், அப்புறம் நான் வந்தா வாங்கத்தான் வீட்டுக்கு போலாம்ப. இதே வேலையா போச்சு. சரி சரி வா போவோம். சரிதான். ஏங்க, வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு, கிளம்புவோமா? எங்க அண்ணி வேற நேரம் ஆயிட்டுனா சத்தம் போடும். ஏண்டி இப்படி நொய்ங்கிற? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நேரம் ஆயிட்டு, என்னை வீட்டில் கொண்டு விடுங்க. சரி வா, சொன்னா கேட்கவா போற? நான் அப்புறமா உங்ககிட்ட ஃபோனில் பேசிக்கிறேன், வாங்க போவோம். வரட்டும், இன்னைக்கு காலை முறிக்கிறனா இல்லி அனுப்பாரு. எவ்வளவு திமிர் இருந்தா எவனையோ கூட்டிட்டு பீச்சு பக்கம் சுத்திட்டு இருப்பா. நல்ல வேலை அவர் பார்க்கல. அவர் பார்த்திருந்தா அவ்வளவுதான், அங்கேயே அடிச்சு போட்டிருப்பாரு. எவ்வளவு திமிர் இருக்கு அவளுக்கு. அன்னைக்கே மணிக்கணக்கா போன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே சந்தேகப்பட்டு என்னன்னு கேட்டதுக்கு ஒண்ணுமில்ல, என் ஃப்ரெண்டு தான் போன் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாளே. இப்ப எவனா ஒருத்தன் கூட இழிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. வரட்டும் வீட்டுக்கு, அப்புறம் இருக்கு அவளுக்கு. இன்னைக்கு என் கையில கிடைக்கட்டும் சட்னி தான். போல இன்னைக்கு உன்னை சட்னி பண்ணிருன்னு சொல்லிட்டு இருக்கு. கையில சிக்கிறாதடா அஸ்வினு, ஓடி போயிரு. கையில கிடைச்ச அம்மா உன்னை அம்மியில வச்சு சட்னி அரன்னு அரைச்சி போடும். அச்சச்சோ, என்ன பிடிக்கிறது கொண்டுட்டியா? என்ன பண்ணி புல்டோசர் மாதிரி இப்படி வழியில வந்து மறைச்சுக்கிட்டா நிப்ப? ஏண்டா, என்னாச்சு? நான் என்ன பண்ணேன்? அம்மா, நான் கையில கிடைச்ச சட்னியா அப்படின்னு நீ சட்னி அரைக்க கிளம்பிட்டு அதான் தப்பிச்சு ஓடிடலான்னு பார்த்தேன். நீ இப்படி புல்டோசர் மாதிரி ஊருக்குள்ள வந்து நின்னா நான் எப்படி ஓடுறது? என்னடா சொல்ற? உங்க அம்மா உடைய சட்னி அரைக்க போறாளா? நீ ஏன் காலு நிக்கிறா பாரு. இப்பதான் சொல்லிட்டு இருந்தா கையில கிடைக்கட்டும் சட்னி அரைச்சிடன்னு. தெரியாம ஒரு சாக்லேட் எடுத்து தின்னுட்டேன். அது ஒரு தப்பா? அதுக்கு இந்த அஸ்வின சட்னி அரைப்பியா? என்ன பாக்குற சொல்லு. அஸ்வின் செல்லம் சொல்லிட்டு அஸ்வின் செல்லத்தை சட்னி அரைக்கிறான்னு பாக்குறியா? நான் எங்கடா உன்னை சட்னி அரைக்கிறேன்னு சொன்னேன்? கையில கிடைச்சா இன்னைக்கு சட்னி தான் அப்படின்னு சொன்னல, அப்ப என்ன தானே சொன்னேன்? அடப்பாவி, ஒன்னு எங்கடா சொன்னேன்? அது உங்க அத்தையே. அத்தைய சொன்னியா? நான் கூட பயந்தே போயிட்டேனே, என்னதான் சொல்லிட்டியோன்னு நினைச்சேன். அப்ப நீ சாக்லேட் எடுத்து தின்றுக்க, அப்படித்தானே? அச்சச்சோ அஸ்வினி,
நீயா வாக்குமூலம் கொடுத்து மாட்டிக்கிட்டியே. என்னடா என்ன பண்ற? அதுவாமா, அது நான் எடுத்து திங்கல. யாரோ சாக்லேட்டை திருடி தின்றுருக்காங்க. பார்த்தா ஒரு சாக்லேட் கீழே கிடந்துச்சு. ஐயோ வீணா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்து தின்னுட்டேன். என்னடா சொல்ற? ஒன்னு தவிர இந்த வீட்டுல வேற ஒரு ஆளு திருடி திங்கிறாங்களா? யாரா இருக்கும்? எனக்கு என்னமோ இந்த ஐஸ்வர்யா மேலையும் இந்த அருண் பையன் மேலையும் தான் சந்தேகமா இருக்குமா. இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் திருடி தின்றுக்கணும். ஏங்க, ஐஸ்வர்யா வீட்டுல தானே இருக்கா? அவளை கூப்பிடுங்க, விசாரிச்சிருவோம். இந்த கூப்பிடுறேன். என்ன பண்ணி அம்மா தான் ஏதோ தெரியாம சொல்லுதுன்னா நீ வேற. அவளே பாவம் செவனேன்னு இருக்கா. அவளை எதுக்கு வம்புக்கு இழுக்கிற? நீ தானே சொன்ன ஐஸ்வர்யா திருடி தின்றுப்பா, இல்ல அருண் திருடி தின்றுப்பான்னு. அருண் ஸ்கூல்ல இருந்து வர்ற நேரம் தான். ஐஸ்வர்யா திருடி தின்னா வீட்டுல தானே இருக்கா, அதான் கேட்டுருவோன்னு பார்த்தேன். ஐயோ ஐயோ, ஏப்பா அப்படி பண்ற? டார்ச்சர் பண்ணாதப்பா. உன்னை யார் வீட்ல இருக்க சொன்னா? உன் ஃப்ரெண்ட் யாராவது கூப்பிட்டுருப்பாங்க. நீ போய் பாரு. சும்மா அவளே சீண்டிட்டு இருக்குது. அவளை கூப்பிட்டு அவ வேற வழியே வேண்டாம், நேரா என்கிட்ட தான் சண்டைக்கு வருவா. என்னக்கா, ஏதோ பஞ்சாயத்து போயிட்டு இருக்க போல. என்ன கூப்பிட்டீங்களா? ஐயோ, உன்னை யாராவது கூப்பிடுவாங்களா? சும்மாவே இருக்க முடியா? நாங்க சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். போய் தூங்கு. செவனேன்னு இருக்கிறவள யாராவது கூப்பிடுவாங்களா? நீ ஏண்டா இப்படி படபடன்னு வர்ற? நான் ஏன் புருஷன்ட்ட கேக்குறேன், உனக்கு என்ன வந்துச்சு? உன் புருஷன் என்ன சொல்லுவாரோ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீட்டுல பெரிய மனுஷன் சொல்றது யாராவது கேக்குறீங்களா? ஆமா ஐசு, பெரிய மனுஷன் சொல்றத இனிமே எல்லாரும் கேளுங்க. போய் அவங்க வேலையை பாருங்க. சரிதான். அஸ்வினு, எப்படியோ தப்பிச்சிட்டடா. இல்லனா இன்னைக்கு அனிதா உன்னை சட்னி பண்ணிருப்பா. இந்த ஐஸ்வர்யாவும் கூட சேர்ந்து உன்னை சட்னி பண்ணிருப்பா. என்னடா எப்படியோ தப்பிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ அப்பா, சீக்கிரட் எல்லாம் வெளியே சொல்லாத, நான் வாரேன். சரி சரி. ஆமா, என்னாச்சு? என்னத்துக்கு என் தங்கச்சி ஏதாவது முறைச்சாளா? அவளை என்னத்துக்கோ சட்னி பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க போங்க. நாத்தனாருக்கும் அன்னைக்கு இடையில 1000 இருக்கும். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லியிருப்பேன். கிளம்புங்க. ஓ, அது சரி அது சரி. என்ன நீ ஏன் என்ன முறைக்கிறீங்க? நான் ஒரு காஃபி தானே கேட்க வந்தேன். இப்ப எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்னு அடிக்கிறீங்க? வாய மூடு, தொலைச்சு போடுவேன் தொலைச்சி. நீ பீச்ல நின்னு எவன் கூடயோ கூத்தடிச்சுட்டு நிக்கிறத என் கண்ணால பார்த்தேன். உன் அண்ணன் பாத்திரக்கூடாதுதான் உன் அண்ணன் கூட வீட்டை பக்கம் வந்துட்டேன். இங்க வந்து விசாரிக்கணும் தான் இருந்தேன். எவ்வளவு திமிரு இருந்தா எவன் கூடயோ நின்னு பீச்ல கூத்தடிச்சிட்டு நிப்ப? யாருடி அவன்? யாரு? அன்னைக்கு மணிக்கணக்கா போன் பேசும்போதே கேட்டேன்ல யாருகிட்ட பேசுறேன்னு. என் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு கதை விட்ட. உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துலலாம் நீங்க தலையிட வேண்டாம். நானும் அவரும் ஒருத்தர் காதலிக்கிறோம். எனக்கு அம்மா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க. நான் அவங்க கிட்ட சொல்லிக்குவேன். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அத்தை, நீங்க எப்ப வந்தீங்க? என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் அவளை அடிச்சது தப்புதான். ஆனா அவ எவன் கூடயோ நின்று பேசிக்கிட்டு இருக்கத என் கண்ணால பார்க்கும்போது எனக்கு என்னமோ மாதிரி ஆயிட்டு. அதான் நான் அவளை அடிச்சிட்டேன். அத்தை, நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். எதுவுமே சொல்லாம போனா என்ன அர்த்தம்? அத்தை அத்தை, என்னாச்சு இவங்களுக்கு? நான் அடிச்சதுனால தப்பா எடுத்துக்கிட்டாங்களா, இல்ல அவளை கண்டிக்கிறதுக்காக போறாங்களா? என்னாச்சு அனிதா? அவ எதுக்கு அழுதுட்டு போறா? அத்தை எதுக்கு அவ கூடயே போய் ரூம்குள்ள கதவு பூட்டிக்கிட்டாங்க? என்னாச்சு? என்னன்னு சொல்ல ஐசு. அவ எவன் கூடயோ நின்று பீச்ல கதை பேசிக்கிட்டு இருந்தா. அதை பார்த்த உடனே எனக்கு என்னமோ மாதிரி ஆயிட்டு. அவரை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அவரு பார்க்கல. நான் இங்க வந்து அவகிட்ட கேட்கணும்னு இருந்தேன். ஆனா பொறுமை இல்லாம அவளை அடிச்சிட்டேன். அவ பதில் சொல்லாம போயிட்டா. உங்ககிட்ட பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா. அத்தை எதுவுமே கேட்காம அவங்க பிசாடி போயிட்டாங்க. நான் அடிச்சது தப்பா, இல்ல அவளை அடிச்சிட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு கோபமா, இல்ல அவ இவன் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு வருத்தமா, எதுக்காக அப்படி போறாங்கன்னு தெரியல ஐசு. நான் பண்ணது தப்பா ஐசு? இல்ல அனிதா, நீ பண்ணது சரிதான். யாரா இருந்தாலும் கோவம் வரத்தானே செய்யும். இதுல என்ன இருக்கு? அத்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் விசாரிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இரு. ஏன் ஐசு, அவளை அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா?
ஐயோ அப்படிலாம் இல்ல, அத்தை வருத்தத்துல போயிருப்பாங்க. விடு, அவளை கண்டிக்கணும்னு நினைச்சு போயிருப்பாங்களா இருக்கும். வரட்டும், கேட்டுக்கலாம். எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அவ எவன் கூடயும் நின்று பேசினது எனக்கு மனசு வருத்தம் தான். ஆனா அத்தை எந்த பதிலும் சொல்லாம போறத நினைச்சாதான் எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அவங்க நம்ம அத்தை, நிதானமா பேசுவாங்க. விடு, முதல்ல அவட்ட விசாரிக்கணும்னு போயிருப்பாங்க. என்னனாலும் பார்த்துக்கலாம், வருத்தப்படாத. எனக்கு ஏன்தான் இப்படியெல்லாம் நடக்குதோ தெரியல. ஐயோ பொறுமை இரு, நீ ஏன் படபடன்னு வர்ற? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. அத்தை வரட்டும், எதுனாலும் விசாரிச்சுக்கலாம். வருத்தப்படாத அனிதா. எனக்கு என்ன சொல்லனே தெரியல. அத்தை இப்படி போனதுதான் எனக்கு மனசை என்னமோ பண்ணுது. கவலைப்படாத, விடு அனிதா, பார்த்துக்கலாம்.